மணி பூராங்க 1.5 வருஷமாக 2 வருஷமாக எரிஞ்சிட்ருக்குது. அங்கே போகிறதுக்கு வக்கீல் இந்த பொம்பளைங்க இங்கே வந்துட்டாளுங்க. நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் தவறு செய்திருந்தால் அவங்களையும் தண்டிங்க. ஆனால் நான் அந்த ரோடு கேட்டோம், அந்த ரோடு கொடுத்துருந்தானே இந்த ஆக்சிடெண்ட் ஆயிருக்காருன்னா, அடிமுட்டாளுங்களா, அந்த ரோடு இந்த ரோடை விட அகலம் கம்மி. நீங்கள் சொன்னது என்ன 10,000 பேர் வருவாங்க, வந்தது எவ்வளோ 25 இல்லாட்டி 27 இல்லை கூட நாமக்கல்லேருந்து ஒரு 5,000 ஓடி வந்திருக்குது. இதுங்கெல்லாம் எல்லோரும் ஒரு சிலர் நாய் பெய்யன்னு கூப்பிட்றாங்க. நான் நாயெல்லாம் கூப்பிட மாட்டேன். இதுங்கெல்லாம் அரக்கர்கள் இல்லாட்டி பன்னி கூட்டம். இதுங்கெல்லாம் அறிவு இருக்குதா? வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சிலர் கல்யாணம் ஆனவனுங்க, ஒரு சிலர் குடும்ப பாரம் இருக்குது, ஒரு சில பொம்பளைங்க. இவளுகெல்லாம் பேசுறது காதில் கேட்குற மாதிரியாக இருக்குது. இவள் காதலிக்கிறாளம்மா, ஒருத்தி புருஷனை வச்சுக்கிட்டு இவனை காதலிக்கிறாளம்மா. இவளுகளெல்லாம் நான் என்னன்னு கூப்பிடுவேன்? பத்தினிகள். இவர்களெல்லாம் பத்தினிகள். வைக்கக்கேடு. தமிழ்நாட்டுக்கே ஒரு அவல பேர் இந்த இதால். கேரளாவில் அவன் காரி துப்புறான் இதை கேட்டுட்டு. வெளிநாட்டிலேருந்து காரி துப்புறான், சைனாலேருந்து காரி துப்புறான். விஜய், நீ என்ன பெரிய இவன் நினச்சிட்ருக்கிறியா? உன் மூஞ்சியை பார்த்த இந்த கலைஞர் பின்னால் உட்காந்து நின்றுட்டுருக்கிற 12 வயசா 13 வயசு பரதேசி மூஞ்சி. இப்போது நீ ஒன்றும் பெரிய மன்மதன் கிடையாது.